கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் பொரிக்கிற பொடின்னு கடையில் விற்கும்ல, அதை வாங்கி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மீனை. இதை வந்து நம்ம இப்போ தேங்காய் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஏன் தேங்காய் எண்ணெயில் பொரிக்க சொல்கிறேன்னா, மீன் வந்து நார்மல் எண்ணெயில் பொரிச்சா ஒரு கவுச்சி ஸ்மெல் வரும். ஆனால் அதே தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள், அந்த ஸ்மெல் உங்களுக்கு வராது. சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த மீனை வந்து கோல்டன் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை லாஸ்ட்டாக வச்சுருப்போம், நமக்கு தேவைப்படும். அதையும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பக்கத்தில் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. அடுத்து வந்து 2 வெங்காயம் 1 தக்காளி. நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1 தக்காளி. இது நான் 2 மீனுக்காக பண்ணுற அளவு இது குவான்டிட்டி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா ஒரு 4 டீஸ்பூன் போட்டுட்டு, அதாவது இந்த ஸ்பூன் சைஸில். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, ஒரு பிஞ்ச் வந்து பெப்பரும், அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ஜீரகத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வீட்டு குழம்பு மசாலா பொடி வச்சுருந்தாங்க, மிளகாய் பொடி வச்சுருந்தாங்க. அதை வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டினோடனே ஒரு கிரேவி மாதிரி அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வாழை இலையில் அந்த கிரேவியை வச்சுட்டு, அப்புறம் ஃபஸ்ட் லேயர் கிரேவி, செகண்ட் லேயரில் அந்த மீன் எடுத்து வச்சுட்டு, நம்ம முன்னாடியே அந்த கருவேப்பிலை பொரிச்சு வச்சோமா, அதையும் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லாஸ்ட்டாக அதுக்கு மேலே வந்து இன்னொரு 3rd லேயராக அந்த மசாலாவை போட்டுட்டு மூடிட்டு, வாழை இலையை நல்லா ஃபோல்டு பண்ணுங்கள். மசாலா எதுவும் வெளியில் வராத அளவுக்கு வாழை இலையை எவ்வளோ டைட்டாக ஃபோல்டு பண்ண முடியுமோ ஃபோல்டு பண்ணிவிட்டு, நூல் இருக்குல்ல, த்ரெட்டு, அதை வச்சு கட்டிக்கோங்க. ஒரு த்ரெட்டு நல்லா உங்களுக்கு வெளியில் வராத அளவுக்கு எவ்வளோ த்ரெட்டை வச்சு கட்ட முடியுமோ கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா கெட்டினதுக்கு அடுத்து நம்ம தவாவில் வந்து ஃபஸ்ட்டே காய வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு அந்த வாழை இலையை வந்து நல்லா வச்சுட்டு 2 சைடும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா கூட போதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு ஹீட் கொடுக்கும்போது அந்த குழம்பெல்லாம் அப்படியே உள்ளே இருக்கிறது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் தோசைக்கல்லேருந்து எடுத்து பார்க்கும்போது செம்மையாக ரெடியாக இருந்துச்சு கைஸ். பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே அந்த குழம்பெல்லாம் அந்த மீனில் ஊறி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெங்காயம் தூவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள்.